கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், வேலை செய்கிறவங்களை ஆசீர்வதிப்பார், வியாபாரம் செய்கிறவங்களை ஆசீர்வதிப்பார். என்ன செய்திருந்தாலும் உங்களை உயர்த்துவார். சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். கலங்காதீங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். நிச்சயமாக கர்த்தர் செய்வார். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கமெண்டில் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் ஏசப்பாவுக்கு தெரியப்படுத்துகிறோம். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதே போல் இந்த ஜீவ வார்த்தை மூலம் இங்கே நன்மையை பெற்று வருகிறீங்க. உங்களுக்கு சமாதானம் கிடைக்குது, ஆறுதல் கிடைக்குது, வியாதி சுகமாகுது, உயர்வு உண்டாகுதுன்னா உங்களுக்கு தெரிந்த தேவ பிள்ளைகளுக்கு இதை அறிமுகப்படுத்தி அவர்களும் ஆசீர்வாதமாக இருக்க வழிகாட்டுங்க. அது ஒரு ஊழியமாக இருக்கட்டும். உங்களை கர்த்தர் அதன் மூலமாய் உயர்த்துவார். நிச்சயமாக உயர்த்துவார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 9:6. சத்துருக்கள் என்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள், அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர், அவர்கள் பேரும் அவர்களோடு கூட ஒளிந்து போயிட்டு. பாருங்கள், எங்கள் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லாரு, இப்படி சத்துருக்கள் எல்லாரும் பாழாக்கப்பட்டுட்டாங்க, உங்கள் பட்டணங்களை கூட நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னு சொல்லாரு. பார்த்தீங்களா? இதில் அனுபவபூர்வமாக சங்கீதக்காரன் எழுதி வச்சிருக்காரு. அவர் சொல்லி வச்சிருக்காரு. ஏன் இது சொல்லப்பட்டிருக்கு? நீங்களும் பயப்படாதுங்க. சத்துருக்கள் இருக்கிறாங்களா, எதில் இருக்கிறாங்களா, அவங்க தான் பாழாக்கப்படுவாங்க, அவங்க பட்டணங்கள் தான் அழியும், அவங்க கிராமங்க தான் அழியும், அவங்க வீடு தான் அழியும். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வசனம் எல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா இது தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள். நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா வேதாகம் முழுவதும் அதாவது நடந்த நிறைய உண்மை சம்பவங்களை தான் எழுதி வச்சிருக்கு. அது நமக்காக தேவன் செய்திருக்கிற நிறைய சாட்சிகள், நிறைய நன்மைகள், அற்புதங்கள் இருக்குது. எதுக்கு? நாம் அதை விசுவாசித்து நமக்கும் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்வார்னு பெற்றுக்கொள்வதற்கு. சரியா? அப்படின்னா சத்துருக்களை கண்டிப்பாக ஆண்டவர் சந்திப்பார், அவர் பார்த்துக்கொள்வார். கலங்கவே வேண்டாம். எந்த இடத்துல எதிரி இருந்தாலும் பயப்படாதீங்க. அதை கர்த்தர் பார்த்துக்கொள்ள போகிறார். சரியா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். எதிரிகள் நிமித்தம், சத்துருக்கள் நிமித்தம் யார் கண்ணீர் அடித்து கொண்டிருக்கிறாங்களோ உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுத்துருங்க. உம்முடைய கிருபை, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய மகிமை உம்முடைய பிள்ளைகளை மூடட்டும். சத்துருக்களுக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தும். நீர் யுத்தம் பண்ணும், நீர் வழக்காடும், நீர் பார்த்து கொள்ளும். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காக நன்றி. இப்பொழுது மரணத்தின் பிடியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுப்பா நீர் இப்போது விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். கமாண்டில் ஆண்டவரே நன்மையை நீர் செய்த அற்புதத்தை சாட்சியாய் அறிவித்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் இன்னும் ஆசீர்வதித்து அவங்கள சாட்சியாக மாற்றுவீராக. எங்கள் வாழ்க்கையில் இந்த அற்புதம் எங்களுக்கு தேவைப்படுகிறது, இதில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று யாரெல்லாம் கமெண்டில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிறாங்களோ அவங்களுக்காக நான் மன்றாடுகிறேன். தொடர்ச்சி அவங்களுக்கு அற்புதம் செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீர் அப்படி செய்துவிட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.